நாளைக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? ஸோ இப்போ அந்த வீடியோ உங்களுக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்கள்ட்ட கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 பேஜ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் பேஜ் மட்டும் தனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ போட்டு டீல்ஸ் எழுதியிருக்கு. அது தனியாக கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்குது. அதையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் கலர் ஜெராக்ஸ் போடணும். ஏதாவது ஃபோட்டோ வந்து கலராக வரணும். நீங்கள் அது கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. மீதியெல்லாம் உங்களோட நார்மல் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஃபஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, அதாவது உங்களோட ஃபோட்டோ கிளியர் இல்லைன்னா அடிஷ்னல் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அது கூடயே ஒரு ஒயிட் ஷீட், அது கூட உங்களோட க்ளூ எடுத்துக்கோங்க. இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ தெளிவாக இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபோட்டோ அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம், அதாவது நேம், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் டேட்டா பார்த்து உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அங்கே கேட்டாலும் கேட்பாங்க. இதெல்லாம் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ கிளியர் இருந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் கிளியர் இருந்தால் தேவையில்லை. மேபி கிளியராக இருக்கீங்களும் உங்கள் அடிஷ்னலாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மேபி கேட்டாலும் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஐடென்டிஃபை டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட பேன் கார்டு, இந்த ரெண்டு எடுத்துகிட்டு போங்க. அதில் ஜெராக்ஸ் போட்டுக்குவாங்க. ஒன்று பேன் கார்டு ஜெராக்ஸ் போடுங்க, இல்லை ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போடுங்க. ஜெராக்ஸ் எதுக்கு கேட்குறாங்கன்னா, சப்போஸ் உங்களோட ஹால் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். மேபி ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் கட்டுக்க மாட்டாங்க. மேபி எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பென் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் ரெனால்ட்ஸ் பேனை யூஸ் பண்ணுவீங்க. 5 ரூபா பேனா, ரெனால்ட்ஸு இல்லை ஸ்டைலிஸ் இல்லை ஏதோ ஒரு கம்பெனி பேனை இருக்கும். இந்த 2 பேனை நல்ல ப்ரிப்பேராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களோட நியர்பை ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரோரிட்டோ, ஃபேண்டா ஃப்ளோனோட பேனை கொடுத்த இது இப்போ போய் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பேர் நீங்கள் அந்த பேனை வாங்கி பாருங்கள். 15 ருபீஸு. அது பார்த்தீங்கன்னா அதோட நிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ 15 ருபீஸ் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. ஏன்னா கேட்குறீங்க நோட்டு ஃபேண்டா ஃப்ளோன்னு கேளுங்க, எடுத்து கொடுப்பாங்க. அதையும் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நீங்கள் நார்மல் பேனை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேனை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். நீங்கள் நார்மல் பேனை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப மெல்லிசாக இதில் பார்த்து கொஞ்சம் இங்கு ஃப்ளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக நம்ம எழுதலாம். அளவு நல்ல கிரிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேனை வாங்கி பாருங்கள். அரிசியில் பேனை எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த பேனை கிடைக்கலனா வேறு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு பேனா போய்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கோன் பேன்ட்டு நான் நேமே கேள்வி மென்ஷன் பண்ணுறேன். பேனா கீழே அது வாங்கி பாருங்க. அப்படி இல்லைனா ஸ்டைலிஷ் பேனை கூட எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்டைலிஷ் 60 பேன் எடுத்துகிட்டு போவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேர் ஸ்டைலிஷ் பேனா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மேபி இந்த பேனா உங்களுக்கு ஸ்டைலிஷ், அதாவது உங்களுக்கு வந்து ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோ கிடைக்கலீங்கன்னா இது யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல ப்ரிஃபராக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்களோட ஹாலுக்கு ஒரு 8:30னா ஒரு பக்கத்தில் இருந்தால் ஒரு 8 மணிக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு ரூம் பார்க்குறது நீட்டாக கரெக்டாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நியர்பை ஷாப்பில் கேட்டு உங்களுக்கு வந்து பேனா கொடுப்பாங்க. அதாவது ரோரிட்டோன்னு கேளுங்க. ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோன்னு கேட்டிங்க உங்களுக்கு வந்து பேனா கொடுப்பாங்க. ஸோ அந்த பேனா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ருபீஸ். உங்களுக்கு அந்த பேனை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த பேனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோன்னு இருக்கும். இது வந்து ப்ரொமோஷனில் உங்களுக்கு என்ன பேனா வாங்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதோட நிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வாங்கி பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா, அதாவது ஷேடிங் நீட்டாக இருக்கும். டைம் அதிகமாக எடுத்துக்காது. சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அது பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ ஒரு முன்கூட்டி உங்களோட ஹாலுக்கு போயிடுங்க. லேட் பண்ணாமல் போயிடுங்க. ஸோ மேபி உங்களோட ஹால் கொஞ்சம் தூரமாக இருந்தால் மேபி உங்களுக்கு ஒரு பைக் வச்சுட்டிங்கன்னா போய் அந்த ஹால் எங்கே இருக்கோ பார்த்துட்டு வந்துடுங்க. நாளைக்கு சீக்கிரமாக போய்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.